ஓம் சாந்தி. பிப்ரவரி 15, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை முட்களை மலர்களாக்குவதற்கே வந்துள்ளார். தந்தை மலர்களுடன் முட்களையும் நேசிக்கின்றார். அவர் முட்களை மலர்களாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார். கேள்வி: ஞானத்தை கிரகித்த குழந்தைகளின் அடையாளங்கள் எவை? பதில்: அவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்துவார்கள். அவர்களால் தமக்கும் மற்றவர்களுக்கும் ஏதாயினும் ஒரு நன்மை செய்யாது இருக்கவே முடியாது. அவர்கள் ஞான அம்பால் தாக்கப்பட்டதுமே பற்றை அறுத்து ஆன்மீக சேவையில் ஈடுபடுவார்கள். அவர்களின் ஸ்திதி நிலையாகவும் ஸ்திரமாகவும் ஆட்டி அசைக்க முடியாததாகவும் இருக்கும். அவர்கள் விவேகமற்ற செயல்களை என்றுமே செய்வதில்லை. அவர்கள் எவருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. அவர்கள் குறைபாடுகள் என்ற முட்களை தொடர்ந்தும் அகற்றுகிறார்கள். ஓம் சாந்தி. தந்தையே மிகப்பெரிய நிலை கடிகாரம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். அவர் மிக சரியான நேரத்தில் முட்களை மலர்களாக்குவதற்காக வருகின்றார். அது ஒரு வினாடியேனும் முன்னராகவோ அல்லது தாமதமாகவோ இடம்பெற முடியாது. சற்றேனும் வித்தியாசம் இருக்க முடியாது. இந்த நேரத்தில் இது கலியுக முட்காடு என்பதையும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஆகவே மலர்கள் ஆக உள்ளவர்கள் தாங்கள் மலர்கள் ஆகின்றோம் என்று உணர வேண்டும். முன்னர் நீங்கள் அனைவரும் முட்களாக இருந்தோம். முன்னர் நாங்கள் அனைவரும் முட்களாக இருந்தோம். சிலர் சிறியதாகவும் மற்றோர் பெரியதாகவும் உள்ளனர். சிலர் அதிக அளவு துன்பத்தையும் மற்றோர் சிறிதளவு துன்பத்தையும் விளைவிக்கிறார்கள். தந்தை அனைவர் மீதும் அன்பு கொண்டுள்ளார். நான் மலர்களையும் நேசிக்கின்றேன், முட்களையும் நேசிக்கின்றேன் என்றொரு பாடல் உள்ளது. அவர் யாரை முதலில் நேசிக்கின்றார்? நிச்சயமாக அவர் முட்களையே நேசிக்கின்றார். அவர் அதிக அளவு அன்பு கொண்டிருப்பதால் அவர்களுக்காக முயற்சி செய்து அவர்களை மலர்களாக்குகின்றார். உண்மையில் அவர் முட்கள் நிறைந்த உலகிற்கே வருகின்றார். இதில் சர்வ வியாபி என்ற கருத்தே இருக்க முடியாது. ஒரே ஒருவரின் புகழ் மாத்திரமே உள்ளது. ஆத்மா ஒரு ஷரீரம் எடுத்து தன் பாகத்தை நடிக்கும் பொழுதே ஆத்மாவிற்கான புகழ் பாடப்படுகிறது. ஆத்மாவே மேன்மையானவராகவும் ஆத்மாவே சீரழிந்தவராகவும் ஆகின்றார். ஆத்மா ஒரு ஷரீரத்தை எடுத்து செயல்களை செய்யும் பொழுது அதற்கு ஏற்பவே ஓர் ஆத்மா பாவ செயல்களை செய்பவரா அல்லது தூய செயல்களை செய்பவரா என்று கூறப்படுகிறது. ஆத்மாவே நல்ல அல்லது தீய செயல்களை செய்கின்றார். நான் சத்யுகத்து தெய்வீக மலரா அல்லது கலியுகத்து அசுர முல்லா என்று உங்களையே கேட்டு பாருங்கள். சத்யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. முட்களாக இருப்பவர்கள் தம்மை மலர்கள் என்று அழைக்க முடியாது. சத்யுகத்தில் மலர்கள் இருக்கின்றன, அவை கலியுகத்தில் இருப்பதில்லை. இப்பொழுது இது நீங்கள் முட்களிலிருந்து மலர்களாக மாறும் சங்கம யுகமாகும். ஆசிரியர் உங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுத்தால் அதனை தெளிவாக செய்து ஆசிரியரிடம் காட்ட வேண்டியது மாணவர்களின் கடமையாகும். இதில் நீங்கள் இவ்வாறும் எழுத வேண்டும்: நீங்கள் மலராக விரும்பினால் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்களை மலர்களாக்கும் பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்கள் குறைபாடுகள் அகற்றப்படும். நீங்கள் சதோப்பிரதானம் ஆகுவீர்கள். பாபா உங்களிடம் கட்டுரை ஒன்றை கொடுக்கின்றார். அதை திருத்தம் செய்து அதை அச்சடிக்க வேண்டியது குழந்தைகளான உங்களின் கடமையாகும். அப்பொழுது அனைவராலும் அதனை குறித்து சிந்திக்க முடியும். இது ஒரு கல்வியாகும். பாபா உங்களுக்கு எல்லையற்ற புவியியலையும் வரலாற்றையும் கற்பிக்கின்றார். அந்த பாடசாலைகளில் அவர்கள் பழைய உலகின் வரலாற்றையும் புவியியலையுமே கற்பிக்கிறார்கள். புதிய உலகின் வரலாறும் புவியியலும் எவருக்கும் தெரியாது.
எனவே இது ஒரு கல்வியும் அத்துடன் ஒரு விளக்கமுமாக உள்ளது. தீய செயலை செய்வது விவேகமற்றதாகும். அதன் பின்னர் துன்பத்தை விளைவிக்கக்கூடிய அத்தகைய விகாரமான செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது என்று விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை கொடுப்பவராகிய தந்தையின் புகழ் உள்ளது. இங்கே நீங்கள் எவருக்குமே துன்பம் விளைவிக்க கூடாது என கற்றுக்கொள்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கின்றார். எப்பொழுதும் சந்தோஷத்தையே தொடர்ந்தும் கொடுங்கள். அவ்வளவு விரைவில் இந்த ஸ்திதி உருவாக்கப்பட முடியாது. தந்தையிடமிருந்து உங்களால் ஆஸ்தியை ஒரு வினாடியில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தகுதி வாய்ந்தவர் ஆகுவதற்கு காலம் எடுக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஆஸ்தி ஸ்வர்க ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதம் பரலோக தந்தையிடமிருந்து உலக ஆட்சியை பெற்றுக்கொண்டது என்று நீங்கள் விளங்கப்படுத்துகின்றீர்கள். நீங்கள் அனைவருமே உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தது நேற்று நடந்த விஷயமாகும். மக்கள் நூறாயிரக்கணக்கான வருடங்களை பற்றி பேசுகிறார்கள். ஒவ்வொரு யுகமும் நூறாயிரக்கணக்கான வருடங்களை கொண்டதென்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நீங்களோ முழு சக்கரமுமே 5000 வருடங்களை கொண்டது என்று கூறுகிறீர்கள். அதிக அளவு வேறுபாடு உள்ளது. தந்தை ஒருவரே ஞானக்கடலாவார். அவரிடமிருந்து நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்க வேண்டும். உலக மக்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்தும் தமோ பிரதானமாகின்றார்கள். மேலும் மேலும் தொடர்ந்து அதிக குறைபாடுகளையே கற்றுக்கொள்கிறார்கள். முன்னர் இந்த அளவிற்கு ஊழலோ கலப்படமோ இருக்கவில்லை. இப்பொழுது அது அதிகரிக்கிறது. நீங்கள் இப்பொழுது தந்தையின் நினைவு சக்தியால் தொடர்ந்தும் சதோப்பிரதானம் ஆகின்றீர்கள். கீழே இறங்கி வருவதைப் போலவே நீங்கள் திரும்பிச் செல்லவும் வேண்டும். அனைத்திற்கும் முதலில் தந்தையை கண்டுவிட்டீர்கள் என்ற சந்தோஷம் உங்களுக்கு உள்ளது. உங்கள் தொடர்பு இணைக்கப்பட்டு நினைவு யாத்திரை நிகழ்கிறது. அதிகளவு பக்தி செய்தவர்கள் அதிகளவு நினைவு யாத்திரையில் உள்ளார்கள். பல குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, என்னால் நினைவில் நிலைத்திருக்க முடியாதுள்ளது. பக்தி மார்க்கத்திலும் அதுவே இடம் பெறுகிறது. கதா காலட்சேபம் கேட்பதற்காக வந்திருந்தாலும் அவர்களின் புத்தி வேறு திசையில் அலைப்பாய்கிறது. கதா காலட்சேபம் செய்பவர் அவர்களை கவனித்துவிட்டு திடீரென்று அவர்களிடம் கேள்வி கேட்பார். நான் இப்பொழுது உங்களை என்ன கேட்டேன்? அப்பொழுது அவர்கள் தடுமாறுவார்கள். ஏனையவர்களினால் உடனடியாக பதிலளிக்க முடியும். அனைவரும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அவர்கள் இங்கே அமர்ந்திருந்தாலும் அவர்கள் எதையுமே கிரகிப்பதில்லை. அவர்கள் ஞானத்தை கிரகிப்பார்களாக இருந்தால் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள். அவர்களால் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யாதிருக்க முடியாது. சிலருக்கு தமது வீடுகளில் அளவற்ற சந்தோஷம் இருந்தாலும், அவர்களிடம் மாளிகை, மோட்டார் வண்டி போன்றவை இருந்தாலும், அவர்களை ஞான அம்பு தாக்கியதும் அவ்வளவே. அவள் தன் கணவரிடம் கூறுவாள், நான் இந்த ஆன்மீக சேவை செய்ய விரும்புகின்றேன். ஆனால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். மாயை அவரை அவ்வாறு செய்ய அனுமதிப்பதில்லை. பற்று இருக்கும். இந்த மாட மாளிகைகளையும் அந்த சந்தோஷத்தையும் எவ்வாறு அவளால் துறக்க முடியும்? அவ்வாறாயின் ஆரம்பத்தில் நீங்கள் அனுபவம் செய்த சந்தோஷத்தை பற்றி என்னவென்று கூறுவது? சிலர் கோடீஸ்வர கோடீஸ்வர குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அனைத்தையும் துறந்து இங்கே வந்தார்கள். இவர்களுக்கோ அனைத்தையும் விட்டுவிட தைரியம் இல்லை என்பதையே அவர்களின் பாக்கியம் வெளிப்படுத்துகிறது. அவர்கள் ராவணனுடைய சங்கிலிக்குள் அகப்பட்டிருக்கிறார்கள். அந்த சங்கிலிகள் புத்தியின் சங்கிலிகளாகும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் பூஜிக்க தகுதியான உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். 21 பிறவிகளுக்கு நீங்கள் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள் என்ற உத்தரவாதத்தை தந்தை கொடுக்கின்றார்.
21 பிறவிகளுக்கு நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவராக இருப்பீர்கள். உங்கள் கணவனுடனேயே நீங்கள் வாழலாம். ஆனால் தூய்மையாக இருப்பதற்கு அனுமதி பெற்று மற்றோரையும் தூய்மையாக்குங்கள். உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுக்கின்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டியது உங்களின் கடமையாகும். அவரை நினைவு செய்தால் நீங்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானம் ஆகுவீர்கள். இது அதிக அளவு புரிந்துணர்வை கொண்ட விஷயமாகும். ஷரீரத்திற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. குறைந்தபட்சம் தந்தைக்கு உரியவராகுங்கள். அவரை விட இனிமையானது என்று எதுவுமே இல்லை. தந்தை உங்களை உலக அதிபதிகளாக்குவதால் அவர் கூறுகின்றார், நீங்கள் விரும்பியவாறு சத்தோப்பிரதானம் ஆகுங்கள். அளவற்ற சந்தோஷத்தை காண்பீர்கள். தாய்மார்களாகிய உங்களின் மூலமாகவே பாபா ஸ்வர்க்க வாசலை திறக்கின்றார். தாய்மார்கள் மீதே அவர் ஞான கலசத்தை வைத்திருக்கின்றார். தாய்மார்களையே பாபா நம்பிக்கை பொறுப்பாளர் ஆக்கியுள்ளார். தாய்மார்களாகிய நீங்களே அனைத்தையும் பராமரிக்கின்றீர்கள். இவரின் மூலமாக, பிரம்மாவின் மூலமாக தாய்மார்கள் மீது அவர் கலசத்தை வைத்தார். பின்னர் பார்க்கடல் கடையப்பட்டு அமிர்த கலசம் லக்ஷ்மியிடம் கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் எழுதியுள்ளார்கள். பாபா ஸ்வர்க்க வாசலை திறக்கின்றார் என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். அவ்வாறாயின் நாங்கள் ஏன் பாபாவிடமிருந்து எங்கள் ஆஸ்தியை பெறக்கூடாது? நாங்கள் ஏன் மகா வீரர்களாகி வெற்றி மணி மாலையில் கோர்க்கப்படக்கூடாது? எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களை தன் மடியில் அமரச் செய்கின்றார். எதற்காக? உங்களை ஸ்வர்க்க அதிபதிகள் ஆக்குவதற்காகவே. முழுமையான முட்களாக இருப்பவர்களுக்கே அவர் இங்கிருந்து கற்பித்தல்களை கொடுக்கின்றார். எனவே அவர் முட்களையும் நேசிக்கின்றார். ஆகையாலேயே அவர்களை அவர் மலர்களாக்குகின்றார். தூய்மையற்ற உலகிற்கு தூய்மையற்றதொரு ஷரீரத்தில் நீங்கள் தந்தையை வரவழைக்கின்றீர்கள். உங்கள் நிர்வாண உலகை விட்டு இங்கே வாருங்கள். தந்தை கூறுகின்றார், நாடகத்திற்கு ஏற்ப நான் முட்கள் நிறைந்த உலகிற்கே வரவேண்டும். எனவே நிச்சயமாக அவருக்கு உங்கள் மீது அன்பு உள்ளது. அன்பு இல்லாது விட்டால் உங்களை எவ்வாறு அவரால் மலர்களாக்க முடியும்? இப்பொழுது நீங்கள் கலியுக முட்களிலிருந்து சத்யுக சதோப்பிரதான் உலக அதிபதிகள் ஆக வேண்டும். அதிக அளவு அன்புடன் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகிறது. ஒரு குமாரி ஒரு மலர் என்பதாலேயே அனைவரும் அவளின் பாதங்களில் வீழ்ந்து வணங்குகிறார்கள். அவள் முள்ளாகும் பொழுது, தூய்மையற்றவர் ஆகும் பொழுது அனைவருக்கும் அவள் தலைவணங்க வேண்டியுள்ளது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எப்பொழுதும் ஒரு மலராகவே இருக்கும் வகையில் ஒரு மலர் ஆக வேண்டும். குமாரிகள் விகாரத்தின் மூலமாக பிறப்பெடுத்தாலும் அவர்கள் விகாரமற்றவர்கள் ஆவார்கள். அதே போன்று சந்நியாசிகளும் விகாரத்தின் மூலமாகவே பிறக்கிறார்கள். அவர்கள் திருமணம் செய்த பின்னர் தமது வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு செல்கிறார்கள். பின்பு மக்கள் அவர்களை மகாத்மாக்கள் என்று அழைக்கிறார்கள். சத்யுக உலக அதிபதிகளுக்கும் கலியுக மகாத்மாக்களுக்கும் இடையில் பெரும் வேறுபாடு உள்ளது. இதனாலேயே பாபா கூறியிருக்கின்றார், அவர்களிடம் ஒரு கேள்வி கேளுங்கள். நீங்கள் கலியுக முல்லா அல்லது சத்யுக மலரா? நீங்கள் சீரழிந்தவரா அல்லது மேன்மையானவரா? இது ராவண ராஜ்யம் என்பதால் இது சீரழிந்த உலகமாகும். இது அசுரர்களின் ராஜ்யமான அரக்க ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. எனினும் அவர்கள் எவருமே தாம் அவ்வாறானவர்கள் என்று புரிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் சாதுரியமாக இந்த கேள்விகளை அவர்களிடம் கேட்கும் பொழுது தாம் காமம், கோபம், பேராசை நிறைந்த மனிதர்கள் என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்வார்கள். இந்த விஷயங்களை கண்காட்சிகளில் எழுதுங்கள். அப்பொழுது தாம் கலியுக முட்கள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது நீங்கள் மலர்களாகின்றீர்கள். பாபா சதா மலராகவே இருக்கின்றார். அவர் என்றுமே முள் ஆகுவது இல்லை. எவ்வாறாயினும் மற்ற அனைவருமே முள் ஆகின்றார்கள். எனவே மலரானவர் கூறுகின்றார்,
முட்களாகிய உங்களை நான் மலர்களாக்குகின்றேன். அதனால் என்னை நினைவு செய்யுங்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். எனவே நீங்கள் மாயைக்கு உரியவர் ஆக விரும்புகின்றீர்களா? தந்தை உங்களை தன்னை நோக்கி இழுக்கின்றார். மாயையும் உங்களை தன்னை நோக்கி இழுக்கின்றாள். இது ஒரு பழைய சப்பாத்து. ஒரு ஆத்மா முதலில் புதிய சப்பாத்தையே ஏற்கின்றார். பின்னர் பழைய சப்பாத்தாக மாறுகின்றார். இந்நேரத்தில் அனைத்து சப்பாத்துகளுமே தமோ பிரதானமாகவே உள்ளன. நான் உங்களை மென் பட்டு போல் ஆக்குகின்றேன். அங்கே ஆத்மாக்கள் தூய்மையாக இருப்பதால் எந்த குறைபாடும் இல்லாத மென் பட்டு போன்ற சரீரத்தை பெறுகிறார்கள். இங்கே பல குறைபாடுகள் இருக்கின்றன. அங்கே முக சாயல்கள் அனைத்தும் எவ்வளவு அழகாக உள்ளன என பாருங்கள். அந்த முக சாயல்களை இங்கே யாராலும் உருவாக்கவே முடியாது. தந்தையே கூறுகின்றார், உங்களை நான் மிகவும் மேன்மையானவர்கள் ஆக்குகின்றேன். வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதே தூய்மையாகுங்கள். பிறவியாக உங்கள் மீது சேர்ந்த துருவை அகற்றுவதற்கே யோக அக்னி உள்ளது. இதில் உங்களின் பாவங்கள் அனைத்தும் எரிந்து போகும். நீங்கள் நிஜ தங்கமாகுவீர்கள். கலப்படத்தை அகற்றுவதற்கு உங்களுக்கு மிகவும் சிறந்த வழிமுறை காட்டப்பட்டுள்ளது. சதா என்னை நினைவு செய்யுங்கள். இந்த ஞானம் உங்கள் புத்தியில் உள்ளது. ஓர் ஆத்மா சின்னம் சிறியது. பெரிதாக இருந்திருந்தால் அவரால் பிரவேசித்திருக்க முடியாது. அவரால் எவ்வாறு பிரவேசிக்க முடியும்? ஆத்மாவை காண வேண்டும் என்பதற்காக வைத்தியர்கள் அதிக அளவு பிரயத்தனம் செய்கிறார்கள். எவ்வாறாயினும் ஆத்மாக்களை பார்க்க முடியாது. உங்களால் காட்சி ஒன்றை பெற முடியும். எனினும் காட்சியை பெறுவதால் எந்த நன்மையும் இல்லை. உதாரணமாக, உங்களுக்கு வைகுந்தத்தின் காட்சி ஒன்று கிடைப்பதால் என்ன நன்மை உள்ளது? பழைய உலகம் முடிவடையும் பொழுதே உங்களால் சொர்க்கவாசியாக ஆக முடியும். அதற்கு நீங்கள் யோகத்தை பயிற்சி செய்ய வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நான் முதலில் முட்கள் மீது அன்பு கொள்கின்றேன். தந்தையே அதிகபட்சம் அன்பு கடலாக உள்ளார். குழந்தைகளாகிய நீங்களும் தொடர்ந்தும் இனிமையானவர்கள் ஆகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி மற்றவர்களை சகோதரர்களாக பார்க்கும் பொழுது குற்றமான எண்ணங்கள் அனைத்தும் முற்றிலுமாக முடிவடையும். சகோதரனும் சகோதரியும் என்ற உறவின் போதும் புத்தி விஷமம் செய்வதால் நீங்கள் அனைவரையும் சகோதரர்களாகவே பார்க்க வேண்டும். அங்கே அத்தகைய விழிப்புணர்வோ அல்லது அந்த பற்றோ இருக்காது. ஏனென்றால் ஷரீர உணர்வு இருக்க முடியாது. தந்தை ஆத்மாக்களுக்கு மாத்திரமே கற்பிக்கின்றார். எனவே நீங்களும் ஆத்மாக்களாகவே உங்களை கருத வேண்டும். ஷரீரம் அழியக்கூடியது என்பதால் அதன் மீது உங்கள் இதயபூர்வமாக பற்றை கொண்டிருக்காதீர்கள். சத்யுகத்தில் நீங்கள் அதன் மீது அன்பு கொண்டிருப்பதில்லை. பற்றை வென்ற அரசருடைய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கூறப்பட்டுள்ளது, ஆத்மா ஒரு ஷரீரத்தை விட்டு சென்று பின்னர் வேறொன்றை எடுப்பார். அவரின் பாகத்தை அவர் பெற்றிருக்கின்றார். நீங்கள் ஏன் பற்று வைக்க வேண்டும்? இதனாலேயே பாபாவும் கூறுகின்றார், எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் தாயார் அல்லது மனைவி இறந்தாலும் ஹல்வா உண்ணுங்கள். யார் இறந்தாலும் நீங்கள் அழமாட்டீர்கள் என்று சத்தியம் செய்யுங்கள். உங்கள் தந்தையை நினைவு செய்து சத்தோப்பிரதானம் ஆகுங்கள். சத்தோப்பிரதானம் ஆகுவதற்கு வேறு வழி எதுவும் இல்லை. முயற்சி செய்வதன் மூலம் நீங்கள் வெற்றி மணி மாலையில் மணி ஆகுவீர்கள். முயற்சி செய்வதால் நீங்கள் என்னவாக வர விரும்புகின்றீர்களோ அவ்வாறு ஆகலாம். சென்ற கல்பத்தில் நீங்கள் செய்த முயற்சியையே இப்பொழுதும் செய்வீர்கள் என்பதை தந்தை புரிந்து கொள்கின்றார். தந்தை ஏழைகளின் பிரபு ஆவார். ஏழைகளுக்கு தானம் செய்யப்படுகிறது. தந்தையே கூறுகின்றார், நான் ஏழையோ அல்லது செல்வந்தனோ அல்லாத ஒரு சாதாரண ஷரீரத்திலேயே பிரவேசிக்கின்றேன். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே தந்தையை தெரியும். உலகில் உள்ள மற்றோரோ அவரை சர்வ வியாபி என்றே அழைக்கிறார்கள்.
துன்பம் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாததோர் தர்மத்தையே தந்தை அங்கே ஸ்தாபிக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் மக்கள் ஆசீர்வாதத்தை வேண்டுகிறார்கள். இங்கே கருணையை பெற்றுக்கொள்ளுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. யாரை நீங்கள் கீழே விழுந்து வணங்குவீர்கள்? அவரோ ஒரு புள்ளியாவார். அவர் பெரிதான ஒன்றாக இருப்பாராயின் உங்களால் கீழே விழுந்து வணங்க முடியும். சின்னம் சிறியதை உங்களால் வீழ்ந்து வணங்க முடியாது. நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது யாரை கைகூம்பி வணங்குகின்றீர்கள்? பக்தி மார்க்கத்தின் அந்த அடையாளங்கள் அனைத்தும் மறைந்துவிடும். கை கூப்பி வணங்குதல் பக்தி மார்க்கம் ஆகிறது. வீட்டில் சகோதர சகோதரிகள் ஒருவர் முன்னால் ஒருவர் கைகூப்பி வணங்குவார்களா? மக்கள் தமக்கு வாரிசாக ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு மகனை வேண்டுகிறார்கள். குழந்தை அதிபதி ஆகுவதாலேயே தந்தை குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். தந்தை குழந்தைகளின் சேவகர் ஆவார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அழிந்து போகும் ஷரீரங்களில் உங்கள் இதய பற்றை வைக்காதீர்கள். பற்றை வென்றவராகுங்கள். யார் ஷரீரத்தை நீக்கி சென்றாலும் அழமாட்டீர்கள் என்று சத்தியம் செய்யுங்கள். 2. தந்தையை போல் இனிமையானவராகுங்கள். அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுங்கள். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். முட்களை மலர்களாக்கும் சேவையை செய்யுங்கள். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தூய மற்றும் நேர்முகமான எண்ணங்களை கொண்டிருப்பதன் மூலம் எதிர்மறையான எதையும் நேர்முகமாக மாற்றுவீர்களாக. சதா சக்திசாலியாக இருப்பதற்கு 2 விஷயங்களை நீங்கள் நினைவு செய்யுங்கள். உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தூய மற்றும் நேர்முகமான எண்ணங்களை கொண்டிருங்கள். உங்களுக்காக தூய மற்றும் நேர்முகமான எண்ணங்களை கொண்டிருக்கும் பொழுது உங்களால் எதிர்மறையான எதையும் நேர்முகமாக மாற்ற முடியும். உங்களுக்காக தூய மற்றும் நேர்முகமான எண்ணங்களை கொண்டிருத்தல் மற்றவர்களுக்காக தூய மற்றும் நேர்முகமான எண்ணங்களை கொண்டிருப்பதுடன் தொடர்புடையது. உங்களுக்காக தூய நேர்முகமான எண்ணங்கள் இல்லாதுவிட்டால் உங்களால் மற்றவர்களுக்காகவும் தூய நேர்முகமான எண்ணங்களை கொண்டிருக்க முடியாது. தற்சமயம் இந்த 2 விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள். ஏனென்றால் பல பிரச்சனைகள் உள்ளன. மக்களால் வார்த்தைகளால் மட்டும் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் உங்களின் தூய நேர்முகமான எண்ணங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு அதிர்வலைகளை வழங்குங்கள். அப்பொழுது அவர்கள் மாறுவார்கள். ஸ்லோகம். ஞான ரத்தினங்களுடனும் நற்குணங்களுடனும் சக்திகளுடனும் விளையாடுங்கள், சேற்றில் அல்ல. ஓம் சாந்தி.